வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 13ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஓகேவா? ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில மார்ச் 12ஆம் தேதியுடைய ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் மக்களே. எந்த மாநிலம் வந்து தன்னுடைய சொந்த செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ உள்ளது? ஓன் சேட்டலைட்டை எந்த மாநிலம் லான்ச் பண்ண போகுது அப்படின்னா அஸ்ஸாம். அடுத்த கேள்வி, எந்த மாநிலத்துல பள்ளி மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் ஸ்கூட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னா நமக்கு திரிபுரா மாநிலம். அடுத்த கேள்வி, உலகிலே மிகவும் மாசுபட்ட நகரம் எது அப்படின்னா பிர்னிஹாட், ஒரு மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. ஆக்சுவலி இதுக்கு நிறையவே டவுட் கேட்டிருந்தீங்க, சார் இது வந்து அஸ்ஸாமா இல்ல மேகாலயாவா அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து அஸ்ஸாம் மேகாலயா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் வந்து இந்த பிர்னிகாட். சப்போர்ட் உங்க எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க மேகாலயானே ஆன்சர் போட்டுக்கோங்க. ஓகேவா? நேற்று அஸ்ஸாம்னு சொல்லியிருப்பேன், ஆனா அது ரெண்டுத்துக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய ஏரியா. ஓகே, அதாவது கொஞ்சம் அஸ்ஸாம்ல இருக்கும், கொஞ்சம் நிறைய மேகாலயால இருக்கும். கேட்டாங்கன்னா மேகாலயான்னு சொல்லி ஆன்சர் போட்டுருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, who is the first Indian to get Mauritius highest corner? மொரீஷியஸின் உயரிய விருதை பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். அடுத்த கேள்வி, who is the first Indian to win ராம்சார் அவார்ட் ஃபார் வெட்லேண்ட் வைஸ் யூஸ்? சிறந்த ஈரநிலை பயன்பாட்டிற்கான ராம்சர் விருதை வென்ற முதல் இந்தியர் ஜெய்ஸ்ரீ வெங்கடேசன். அடுத்த கேள்வி, சேர்மேன் ஆஃப் ஹெச்பிசிஎல் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து விக்கி கௌஷல். அடுத்த கேள்வி, பணிபுரியும் பெண்களுக்கு சிறந்த நாடு, பெஸ்ட் கண்ட்ரி ஃபார் ஒர்க்கிங் விமன், ஸ்வீடன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ், உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படின்னு பார்த்தோம். பிரேக் செஸ் மாஸ்டர்ஸ் போட்டியில ஜெயிச்சது யார் அப்படின்னா அரவிந்த் சிதம்பரம் அவர்கள். அடுத்த கேள்வி, மொரீஷியஸ் தேசிய தினம், மொரீஷியஸ் நேஷனல் டே மார்ச் 12. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. மார்ச் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு நியூஸ்ல இப்போ நீங்க நம்ம நிறைய வாட்டி நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நம்ம நியூஸ் பார்ப்போம். என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க, இல்ல ஒரு தேசிய அளவிலான போட்டியில் ஜெயிச்சிருப்பாங்க, இல்ல தேசிய அளவிலான போட்டியில பங்கேற்க போவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய முதல்வர் வந்து 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய், 2,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாங்க. அந்த காசு எதுல இருந்து கொடுக்குறாங்க? அதாவது நம்மளுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கை காசை போட்டு கொடுக்குறாரான்னு கேட்டா கிடையாது. அப்ப வேற எங்க இருந்து கொடுக்குறாங்க? ஒருவேளை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சகத்துல இருந்து கொடுக்காங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஃபண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்காக தனியா ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்க, ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஓகேவா? சோ இது முன்னாடியே நமக்கு வந்து கிரியேட் பண்ணது. பட் இப்ப அடிக்கடி செய்திகள்ல வர்றதுனால நம்ம அதை ஒரு வாட்டி நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேவா? அதாவது when was the தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபவுண்ட் லான்ச்? தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்றாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில இருந்து தான் இந்த எல்லா மணி எல்லாமே, இந்த மணி கொடுக்கறது எல்லாமே இதுல தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மே 8ஆம் தேதி 2023. மே 8, 2023 மக்களே. இதனுடைய இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் யாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா? அறக்கட்டளையினுடைய தலைவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது எதுக்காக இந்த ஃபவுண்டேஷன்ல வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒண்ணும் இல்ல, சிட்டிசன்ஸ், இப்ப அதாவது நம்மள மாதிரி மக்கள், கார்ப்பரேட், இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம மாநிலத்தினுடைய அந்த விளையாட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. அதாவது நம்ம மாநிலத்தினுடைய இந்த விளையாட்டு சார்ந்த இதுகளை முன்னேற்றுவதற்காக பொதுமக்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களோட உதவியோட பண்றதுக்காக இந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணிருக்காங்க, ஒரு அறக்கட்டளை. சோ இதுல இந்த கார்ப்பரேட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சிஎஸ்ஆர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்துல சில சதவீதத்தை வந்து அவங்க மக்களுக்காக செலவு பண்ணணும். சோ அந்த சில சிஎஸ்ஆர் ஃபண்டை என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்த அறக்கட்டளை கொடுத்துறாங்க. சோ இது மூலமா ஸ்போர்ட்ஸுக்கு போயிடும். ஓகேவா? அப்போ இந்த சிஎஸ்ஆர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது, அதாவது இந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? மே 8, 2023. முழுக்க முழுக்க எதற்கானது அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து விளையாட்டை முன்னேற்றத்திற்கானது, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆனது அப்படிங்கிறத
ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் டிஎன்பிசில எல்லாம் கேட்கறாங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் போயிடலாம் மக்களே. தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லாம் படிக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இழிவா பார்க்கக்கூடிய சில மக்கள் இருக்காங்க. ஓகேவா? சோ அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஓகேவா? இப்போ ஒரு மாநிலத்துல சூப்பரான ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அதாவது இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அல்லது கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சு வெளியே வந்துட்டு இப்போ வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். இப்போ ஒரு டிஎன்பிசியோ இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறோமோ, ரயில்வே படிக்கிறோமோ, எந்த ஒரு போட்டித் தேர்வு படிக்கனாலும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும். இல்ல ஒரு வேலை, ஒரு நல்ல வேலை தேடுறதுக்கும் ஒரு வருஷம் ஆகும். ஓகேவா? சில பேருக்கு வெளியே வந்தோடனே கிடைச்சிரும். ஸோ அந்த வேலை தேடக்கூடிய கேப்ல அவங்களுடைய அவங்க காசுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசம் 2500 ரூபாய், அதாவது காலேஜ் படிச்சு இப்ப நமக்குள்ள ஸ்கீம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்கூல் போகும்போது காசு, காலேஜ் போகும்போது காசு. இது வந்து காலேஜ் முடிச்ச உடனே ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 2500 ரூபாய் மாசம் மாசம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாநிலத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அஸ்ஸாம் மாநிலத்துல மக்களே. So which state provides rupees 2500 per month to students graduated from government colleges? அரசு கல்லூரிகளில் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கும் மாநிலம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அஸ்ஸாம் அப்படிங்கிறதா சரியான விடை. இந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. ஓகேவா? அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் ஜிபான் பிரேர்னா. சிஎம், அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் ஜிபான் பிரேர்னா, அது அவங்க மொழி நினைக்கிறேன், அசாமீஸ் மொழி நினைக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் ஜிபான் பிரேர்னா அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய பெயர். ஜிபான் பிரேரணா. ஓகேவா? இதான் திட்டத்தினுடைய பேர். திட்டத்தின் மூலமா 2500 ரூபாய் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம அஸ்ஸாம்னு சொன்னோடனே அஸ்ஸாம்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அஸ்ஸாம் வந்து டீ ப்ரொடக்ஷன்ல, இந்த தேயிலை உற்பத்தியில முதலிடத்துல இருக்கிறது அஸ்ஸாம் தான். அங்க தேயிலை தொழிலாளர்கள் அதிகமா இருக்குவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு டைம், அதாவது ஒன் டைம் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஆட்டு 5000 ரூபாய், அதாவது தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு டைம் 5000 ரூபாய், மாசம் மாசம் இல்ல, ஒரு டைம் 5000 ரூபாய் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அஸ்ஸாம் நம்ம நேத்தை கூட பார்த்தோம். என்ன அப்படின்னா, அஸ்ஸாம் சாட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சேட்டலைட் இது பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம். அங்க ஒரு டான்ஸ் பார்த்தோம். ஜுமாயிர் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். சோ அதே மாதிரி ரத்தன் டாடா எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்தினது எங்கன்னா அதுவும் அஸ்ஸாம்ல. இந்த மாதிரி அஸ்ஸாம்ல நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. உண்மையில இந்த ஸ்கீம் கேட்க நல்லா இருந்துச்சு. ஓகேவா? அதாவது ஒரு வருஷம் காலேஜ் முடிஞ்சு ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் நம்மள பாத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம நம்மள பாத்துக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 16 வயசு வரைக்கும் என்ன பாத்தீங்க அப்படின்னா வேக்சினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது வேக்சினேஷன் என்ன? தடுப்பூசி. அதாவது பிறந்தோடனே தடுப்பூசி, 3 மாசம், 6 மாசம், அடுத்த பூஸ்டர் டோஸ், இந்த மாதிரி நிறைய வேக்சினேஷன் அந்த ஸ்கெடியூலே இருக்கும். நம்மளுடைய ஸ்கூல் புக்ல கூட பெருசா ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். இந்த வேக்சினேஷன்லாம் கரெக்டா போகுதா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு ஆப் ஒரு மாநிலத்துல லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த மாநிலம், என்ன ஆப் அப்படின்னு பார்த்தலாம். விச் ஸ்டேட் லான்ச் த ரைஸ் ஆப்? ரைஸ் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேக்குறாங்க. ரைஸ் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரேபிட். ஃபுல் ஃபார்ம் நமக்கு கேட்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரேபிட் இம்யூனைசேஷன் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதா இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இது எந்த மாநிலத்துல அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல. முழுக்க எதுக்காக அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கான தடுப்பூசி எல்லாம் வந்து கரெக்டா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ், இந்த தடுப்பூசி போடுறவங்க, அவங்க, அதாவது நம்ம பார்க்க முடியாது. இந்த ஆப் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி கரெக்டா எல்லாம் போயிட்டு இருக்கா, ஸ்கெடியூல் வந்துடுச்சா அப்படின்னு பார்த்துருக்கிறதுக்காக. இது எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க மக்களே. சோ நமக்கு வேக்சினேஷன் சொல்லும் போது தேசிய தடுப்பூசி தினம், தேசிய தடுப்பூசி தினம் வந்து எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா இந்த மார்ச் மாசம் தான் 16ஆம் தேதி வரும். ஓகேவா? அதே இது நமக்கு உலக தடுப்பூசி தினம் எப்ப கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 10. அப்போ நேஷனல் வேக்சினேஷன் டே மார்ச் 16,
வேர்ல்டு இம்யூனைசேஷன் டேன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் இம்யூனைசேஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது நவம்பர் 10. ஸோ ரெண்டும் புரிஞ்சுக்கோங்க. மார்ச் 16, நவம்பர் 10. உத்தரப்பிரதேசம்னு சொல்லும்போது நமக்கு உத்தரப்பிரதேசத்துல நமக்கு இந்த வருஷத்துக்கான அந்த அதாவது குடியரசு தினத்துல சிறந்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு விருது வந்து யாருக்கு கிடைச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசம். பெஸ்ட் டேப்லோ அவார்டு வந்து யாருக்கு கிடைச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் டால்பின், அதாவது டால்பின் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா அதுவும் உத்தரப்பிரதேசத்துல தான் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம எஸ்சி மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு எதிராக அதிக குற்றங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலமும் உத்தரப்பிரதேசம் தான் அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசத்துல ரீசெண்டா பார்த்து எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அந்த ரைஸ் ஆப்புமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் அப்படியே சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது என்ன இருக்கு? காலாஷ் நிக்காவ் ஒரே துப்பாக்கியா இருக்கா? ஸோ அதாவது ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி வந்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் இந்த ஆயுதங்களுடைய சேலு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த ட்ரெண்ட் பத்தி ஓகேவா? இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணா என்ன ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துலாம். முதல்ல இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது வந்து சிப்ரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ சிப்ரி அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். தமிழ்லையும் சொல்றேன், முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அடுத்து தமிழ்ல சொல்றேன். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், தமிழ்ல ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம். ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகத்திலே வந்து அதிகமா ஆயுதம் இறக்குமதி செய்யற நாடு எது அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது உக்ரைன். ஓகேவா? ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம இந்தியா. அப்போ இந்தியா தான் வந்து இரண்டாவது மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி செய்யும் நாடு. ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர். இம்போர்ட்டர்னா வாங்குறது. ஓகேவா? இறக்குமதி இறக்குமதி அப்படின்னா வேற ஒரு நாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம். ஏற்றுமதினா நம்ம நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு அனுப்புறோம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தான் அதிகமா வாங்குறாங்க வேற நாடுகள்ல இருந்து. இந்தியா வந்து 2ஆம். உக்ரைன் யார்கிட்ட இருந்து அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமா வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 45% அவங்களுடைய அந்த அந்த ஆயுதங்கள்ல அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறாங்க. நம்ம யார்கிட்ட இருந்து அதிகமா வாங்குறோம் அப்படின்னா ரஷ்யா. ரஷ்யா கிட்ட இருந்தும் பிரான்ஸ் கிட்ட இருந்தும் அதிகமா வாங்குறோம். அடுத்தது இஸ்ரேல். ஓகேவா? சோ இதுதான் இந்தியா அதிகமா வாங்கக்கூடியது. அதே மாதிரி உலகத்துல மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளர், ஆயுதம் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது அமெரிக்கா. ஓகேவா? சோ இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கா தான் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் எல்லாம் சப்ளை பண்றது. சோ அவன் தான் சப்ளை பண்றதும் அவன் தான். உக்ரைன் அதிபரை கூட்டு வச்சு மிரட்டுறதும் அதே ட்ரம்ப் தான். ஓகேவா? சோ இப்ப என்ன அப்படின்னா இந்த ஆயுத சப்ளை நாங்க நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்ல போறாங்க. அதாவது இவ்வளவு ஆயுதங்களை வச்சுட்டே ரஷ்யா கிட்ட உக்ரைன் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த ஆயுதங்களும் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சோ இப்ப ட்ரம்ப் சைட்ல இருந்து மிரட்டுறாங்க. என்ன அப்படின்னா நாங்க ஆயுதங்கள் நாங்க கொடுக்கக்கூடிய இந்த மிலிட்டரி எய்ட் எல்லாத்தையும் நாங்க ஸ்டாப் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்டாப் பண்ண போறோம். சோ அதனால நீங்க வந்து 30 நாள் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க. சீஸ் ஃபயர் 30 நாள் 30 டேஸ் சீஸ் ஃபயர் 30 நாள் வந்து சண்டை போட மாட்டோம். அதாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து உக்ரைன் அதிபர் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒத்துக்க தவிர வேற வழியே கிடையாது. ஓகேவா? ஆயுதங்கள் இல்லாம எப்படி சண்டை போட முடியும்? சண்டையே போட முடியாது. ஓகேவா? சோ இதுதான் அங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% மேல ரஷ்யாட்ட இருந்து வாங்குறாங்க. பிரான்ஸ் கிட்ட இருந்து ஒரு 20% மேல வாங்குறாங்க. இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு 10% மேல. ஓகேவா? இப்போ பிரான்ஸ் கிட்ட இருந்தா நம்ம ரஃபேலு, அதே மாதிரி இந்த ஸ்கார்பியன் சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் இதெல்லாம் வாங்குறோம். ஆனா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எப்படி சைனா கிட்ட வந்து அடிமையா இருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். 81% அவங்களுடைய ஆயுதங்கள் வந்து சைனா கிட்ட இருந்தா வாங்குறாங்க. சோ இதுதான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வித்தியாசம். பாகிஸ்தான்ல ஒரு ட்ரெயினை வந்து கடத்திட்டாங்க. அதை பத்தி நம்ம என்ன அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? சோ நமக்கு அப்போ வந்து இந்தியாலே உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி செய்யும் நாடு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உக்ரைன் அப்படிங்கிறது. உக்ரைனுடைய தலைநகரம் எது அப்படின்னு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா? சோ ஆல்ரெடி பாத்துறோம். உக்ரைனுடைய தலைநகரம் வந்து கியூ அப்படிங்கிற ஒரு நகரம் தான் உக்ரைனுடைய தலைநகரம். உக்ரைனுடைய கரன்சி பேர் என்ன அப்படின்னா ஹரை கினியா. ஓகேவா? சோ அவங்க மொழியில நினைக்கிறேன், நம்ம மொழியில அது
வேற மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் வரும். ஓகேவா? கிரைகினியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவரை பத்தி நியூஸ் இல்லாம இல்ல. அங்கே நம்ம அமெரிக்கா எப்படி எப்படி வந்து இந்த ஆயுத சப்ளைல ஆயுத இறக்குமதி ஏற்றுமதியில எல்லாம் அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப ட்ரம்ப் வந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்துட்டு இருந்தாரு. ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து நிறைய சர்வதேச அமைப்புகள்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்ப அதே மாதிரி இன்னொரு இதுல இருந்து வெளியே வந்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தலாம். which country exits from the loss and damage fund? இழப்பு மற்றும் சேத நிதியிலிருந்து எந்த நாடு வெளியேறுகிறது அப்படின்னா அமெரிக்கா தான். இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது COP27 சொல்லுவாங்க. அதாவது 27வது மாநாடு. எதனுடைய மாநாடு அப்படின்னா UNFCCC. ஓகேவா? அதாவது அதாவது இந்த பருவநிலை 27வது பருவநிலை மாற்ற மாநாடு 2022ல நடைபெற்ற 27வது பருவநிலை மாற்ற மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா ஷாம் எல் ஷேக் அப்படிங்கிற ஒரு இடம். எங்க இருக்கு அப்படின்னா எகிப்து நாடுல இருக்கு. எகிப்து நாடுல அங்க நடைபெற்றது. அப்ப லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. சோ இதுல என்ன அப்படின்னா இந்த ஃபண்ட் என்ன அப்படின்னா இந்த காலநிலை மாற்றம்னால பாதிக்கப்படுவாங்கல்ல சில நாடுகள். சோ அந்த நாடுகளுக்கு வந்து வளர்ந்த நாடுகள் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இந்த காலநிலை மாற்றத்தினால பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு வந்து இந்த காசு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுல அமெரிக்காவும் ஒரு குறிப்பிட்ட தொகை காசை கொடுக்கணும். ஓகேவா? ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுல இருந்து அமெரிக்கா நாங்க வெளியே வரேன், எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையத்துல இருந்தும் அமெரிக்கா வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி WHO உலக சுகாதார நிறுவனத்துல இருந்தும் வெளியே வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு நாடு மக்களே லித்துவானியான்னு ஒரு நாடு இருக்கு. ஓகேவா? சோ இந்த லித்துவானியா அப்படிங்கிற நாடு வந்து அதாவது இந்த பாம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பாம் இந்த வெடிகுண்டு எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா கிளஸ்டர் மியூனிஷன்ஸ் கன்வென்ஷன். ஓகேவா? சோ அதாவது வெடிகுண்டுகள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துல இருந்து இந்த லித்துவானியா அப்படிங்கிற நாடு சமீபத்துல வெளியே வந்திருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டெரரிஸ்ட் குரூப். ஓகேவா? சோ டெரரிஸ்ட் குரூப் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. சோ என்ன கதை அப்படிங்கிறத உள்ள போய் நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா எந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணாங்க அப்படின்னா ஜாஃபர் எக்ஸ்பிரஸ். ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது சோ பாகிஸ்தான்ல குத்தா அப்படிங்கிற இடம். ஓகேவா? சோ இந்த இடத்துல இருந்து பேஷ்வார் அப்படிங்கிற இடம் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் தான் வந்து இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ். இது எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஓகேவா? சோ கிட்னாப் பண்ணது இதுக்கு இத வந்து இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணது யாரு அப்படின்னா பலுச்சிஸ்தான். பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம். பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் அப்படிங்கிறது. எதற்காக கிட்னாப் பண்ணாங்க, இந்த ஹைஜாக் பண்ணாங்க அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதாவது அவங்களுடைய ஆட்கள் அந்த ஆர்மியை சேர்ந்த அந்த ராணுவ படையை சேர்ந்த நிறைய பேரை வந்து ஜெயில வச்சிருக்காங்க. அவங்கள வெளியே விடணும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இந்தியால இருந்து இந்த பாகிஸ்தான் அதாவது இந்தியால இருந்து இந்த பஞ்சாப் வந்து தனியாட்டு எங்களுக்கு காலிஸ்தான் கொடுங்கன்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஏரியா. சோ அந்த பலுச்சிஸ்தான் மக்கள் வந்து என்ன பண்றாங்க, பலுச்சிஸ்தான் மக்கள் எல்லாம் அங்க சில குரூப் வந்து எங்களை தனியா பிரிச்சு விட்டுருங்க, எங்களுக்கு தனியா சுதந்திரம் வேணும் அப்படின்னு. ஏன்னா இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஏரியா பொறுத்த வரைக்கும் அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ் இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கிற ஒரு இடம் தான் இந்த பலுச்சிஸ்தான். ஆனா அங்க வேலை வாய்ப்பு கிடையாது, மக்களுக்கு வந்து சிறந்த சாப்பாடு போறது கிடையாது, எதுவுமே அங்க உள்ள மக்களுக்கு போறது கிடையாது. இதனால அந்த மக்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ வந்து சிம்பிளா சொல்லணும்னா அங்க உள்ள நக்சலைட் குரூப் மாதிரி மக்களே. சோ வந்து பாகிஸ்தான்ல உள்ள ஒண்ணு அந்த சளி இன்னும் போகல. ஓகேவா? சோ பாகிஸ்தானுடைய அந்த ஒரு நக்சலைட் குரூப் தான் இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இவங்க தான் இதை ஹைஜாக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 180 பேரை வந்து இது பண்ணிருக்காங்க. 180 பேரை புடிச்சு வச்சிருக்காங்க. 22 மிலிட்டரி
ஆட்களை கொண்டுட்டாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. இப்ப பாகிஸ்தான் சைடுல இருந்து அவங்க ஆர்மி அனுப்பி கிட்டத்தட்ட எல்லாரையும் காப்பாத்திட்டு தான் சொல்றாங்க. அது இன்னும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இந்த ட்ரெயின்ல இருந்து ஒருத்தர் எஸ்கேப் ஆகி 4 மணி நேரம் நடந்து வந்து ஆர்மி, அதாவது பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட வந்து தகவல் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எங்க ஐடி கார்டு எல்லாம் செக் பண்ணாங்க. யாரெல்லாம் இந்த பாகிஸ்தான்ல உள்ள பஞ்சாப் ரீஜியன்ல உள்ளாங்களோ அவங்கள எல்லாத்தையும் தனியா நிக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த நபர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது இஸ்லாமியர்களுடைய ஒரு புனிதமான மாதம் இது. ஓகேவா? ரம்ஜான் மாசம். ஓகேவா? நோன்பு இருப்பாங்க. எவ்வளவு விஷயம். இந்த நேரத்துல இந்த ஒரு அட்டாக்க இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பண்ணது ரொம்பவே அதாவது அட்டாக் பண்ணவே தப்பு. அதுவும் இந்த நேரத்துல பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேவா? சோ இதுதான் அங்க உள்ள இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் கடத்துற விஷயங்கள் எல்லாம். அப்ப ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் வந்து எந்த ஊர்ல உள்ளது அப்படின்னா பாகிஸ்தான்ல உள்ளது. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடற்படை பயிற்சி, கூட்டு கடற்படை பயிற்சி பத்தி பார்க்க போறோம். போனோ சாகர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையேயான கூட்டு கடற்படை பயிற்சி, ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ். இது மட்டும் இல்லாம கார்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோஆர்டினேட்டட் பேட்ரோல். இதோட 6வது 6th கோஆர்டினேட்டட் பேட்ரோல். இதுவும் வந்து நமக்கு பங்களாதேஷ்ல நடைபெறக்கூடிய, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே நடைபெறக்கூடியதான் இந்த கார்பெட், போனோ சாகர் இது எல்லாமே. ஓகேவா? சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம பார்த்தோம். எங்க போயிருக்காரு அப்படின்னா மொரீஷியஸ் போயிருக்காரு. மொரீஷியஸ் நாட்டினுடைய உயரிய விருது இவருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். சோ எப்படி அந்த விருது கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதை லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ மொரீஷியஸ்ல வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் இனோவேஷன் அப்படிங்கிற ஒரு 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 இன்ஸ்டிடியூஷனை அங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இனாகிரேட் பண்ணிருக்காங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் பொது சேவை நிறுவனம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா மொரீஷியஸ். இது எதற்காக அப்படின்னா, அதாவது மொரீஷியஸ்ல வந்து சிவில் சர்வன்ஸ் இருப்பாங்கல்ல, சோ அங்க உள்ள கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இப்போ வந்து நம்ம ஊர்ல ஐஏஎஸ் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா லெபாஸ்னான்னு ஒண்ணு இருக்கு. அதாவது லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சில கிளியர் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த குரூப் 2A 4 பாத்தீங்க அப்படின்னா அந்த பவானி சாகர் ட்ரைனிங் போவாங்க. சோ அப்படி இல்ல குரூப் 1 இது பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு இடத்துல ட்ரைனிங் இருக்கும். சோ அதே மாதிரி மொரீஷியஸ் உடைய சிவில் சர்வெண்ட்ஸ் உடைய, ஓகேவா, அங்க உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் மாதிரி, சோ அவங்களுக்கான ட்ரைனிங் பிளேஸ் தான் இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் இனோவேஷன். ஓகேவா? சார் எப்படி சார் இவங்களை ட்ரெயின் பண்றவங்களுக்கு, அதாவது மொரீஷியஸனுடைய அரசு அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வாஜ்பாய் அவர்களுடைய பெயர் எப்படி சார் வைப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். சோ சும்மாலாம் வைக்கல மக்களே, அதை கெட்டினதே இந்தியா தான். சோ இந்தியா அதை கெட்டுறதுக்கு எவ்வளவு ரூபா கொடுத்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 4.74 மில்லியன் யூஎஸ் டாலர் கொடுத்திருக்காங்க. சோ அதனாலதான் அவருடைய அடல் பிகாரி வாஜ்பாயோடைய பெயரை வச்சிருக்காங்க. மோடிக்கு இந்த விருது கிடைச்சதுக்கும், அதான் இது மட்டும் இல்ல, இந்தியா வந்து மொரீஷியஸ்க்கு நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய நிறைய பண்ணியிருக்காங்க. சோ அதனாலதான் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் அவார்டு இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ டைம் கிடைச்சு அப்படின்னா இந்த படத்தை பாருங்க மக்களே. லபடா லேடிஸ் அப்படிங்கிறது, லபடா லேடிஸ் அப்படிங்கிற ஒரு படம். சோ இந்த படம் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்ல கூட போட்டு காமிச்சாங்க அப்படின்னு சொன்னேன். சோ இந்த படத்துக்கு IIFA இருந்து சிறந்த திரைப்பட விருது கிடைச்சிருக்கு. IIFA என்னன்னா இன்டர்நேஷனல் இந்தியன் பிலிம் அகாடமி அவார்ட். இன்டர்நேஷனல் இந்தியன் பிலிம் அகாடமி விருது. ஓகேவா? சோ விருது எங்க நடைபெற்றது அப்படின்னா, விருது வழங்கும் விழா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்ல. இதுல லபடா லேடிஸ் அப்படிங்கிற படத்துக்கு நிறைய விருது கிடைச்சு, அதாவது சிறந்த திரைப்படம், பெஸ்ட் பிக்சரு, பெஸ்ட் டைரக்டர் வந்து கிரண் ராவ் தான் இந்த படத்தை எடுத்தவங்க. கிரண் ராவ் அவர்களுக்கு பெஸ்ட் டைரக்டரு. அதே மாதிரி சிறந்த நடிகை நிதான்ஷி கோயல். சோ நிதான்ஷி கோயல் தான் இந்த படத்துல நடிச்சவங்க, அவங்களுக்கு சிறந்த நடிகை விருது. சிறந்த நடிகர் விருது யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னா கார்த்திக் ஆரியன். கார்த்திக் ஆரியனுடைய இந்த பூல் புலாயா 3 படத்துக்காக. ஓகேவா? சோ லாபடா லேடிஸ், கிரண் ராவ், நிதான்ஷி கோயல், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ அடுத்தது முக்கியமான தினங்கள்ல நோ ஸ்மோக்கிங் டே, புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் வந்து எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா எல்லா வருஷமும் மார்ச் மாசம் 2nd வெனஸ்டே.
இரண்டாவது இரண்டாவது புதன்கிழமை. சோ மார்ச் 12 நேத்து நோ ஸ்மோக்கிங் டே அப்படிங்கிறது அனுசரிக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க வீடியோ அடுத்த போக முன்னாடி வீடியோ பாக்குறவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பாருங்க. அடுத்து நம்மளுடைய சஞ்சூஸ் வின்னர்ஸ் பேட்ச், அதாவது குரூப் 2 அண்ட் 2A பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து மார்ச் 20ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது மக்களே. மார்ச் 20 தொடங்கி நமக்கு செப்டம்பர் எண்டு வரைக்கும். ஓகேவா? சோ இந்த பேட்ச்ல வந்து ரெண்டா இருக்கு. ஒன்னு வந்து ஜெனரல் பொது தமிழும் ஜெனரல் ஸ்டடீஸும் இருக்கு. இன்னொன்னு வந்து ஜெனரல் இங்கிலீஷும் ஜெனரல் ஸ்டடீஸும். இல்ல ஜிஎஸ் கேள்விகள் வந்து தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. மொத்தம் 53 டெஸ்ட் இருக்கு. 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள். சோ இதுல புக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், சிலபஸ் வைஸ் புது சிலபஸ் வைஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்டே நிறைய இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போடுவோம், மார்க் பாத்துக்கலாம். நீங்க கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சோ சீக்கிரம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. சோ அடுத்து நம்மளுடைய இதனுடைய ஸ்கெடியூல், இந்த பேட்ச்னுடைய ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கலாம் நீங்க. சோ அடுத்து வந்து நம்மளுடைய தினமொரு திட்டம். தினமொரு திட்டம்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னா, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். அதாவது பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா? சோ இந்த திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா February 1, 2023. எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா வேலூர்ல காட்பாடியில, வேலூர் காட்பாடி அரசு பள்ளியில. ஓகேவா? சோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகள், பிரைமரி மற்றும் மிடில் ஸ்கூல்ல வந்து புதுசா கிளாஸ் ரூம் கெட்டுறதா இருக்கட்டும், அதே மாதிரி கிளாஸ் ரூமை வந்து நல்லா மாடர்னைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா மாத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பள்ளியில வந்து இந்த கிளாஸ் ரூம் எல்லாத்தையும், அதாவது அந்த வகுப்பறைகளை வந்து மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் வந்து இந்த பேராசிரியர், அதாவது லேப், ஆய்வகங்கள், இது எல்லாத்தையும் பண்றதுக்கான திட்டம் தான் வந்து பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஓகேவா? சோ இதான் முக்கியமானது. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஜான் மெக்கார்த்தி, செயற்கை நுண்ணறிவின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? சோ இன்னைக்கான கேள்வி, முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்கள், பிரின்சிபல் ஆப்ஜெக்டிவ்ஸ் 3 கொடுத்திருக்காங்க. இல்ல எதெல்லாம் சொல்லலாம்? ஒன்னு மட்டுமா, 1 2மா, 1 2 3மா அப்படின்னு. ரெஜிஸ்டர் ஆல் எம்எஃப்எஸ், அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல், இந்திய வேளாண் துறை முன்னேற்றல், அக்ரிகல்ச்சர் செக்டரை டெவலப் பண்றது. 3வது பாயிண்ட், பிரிங் ஸ்டெபிலிட்டி டு த மைக்ரோ ஃபைனான்ஸ் சிஸ்டம், குறுங்கடன் வழங்குவது நிலைத்தன்மையை பயன்படுத்தல். சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சோ வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். குரூப் 1, 2, 4 எல்லாமே இதுல கவர் ஆயிடுது. ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடி தனித்தனி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். சோ எல்லாமே நமக்கு இதுலயே கவர் ஆகிடும். சோ இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க்லயும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் எக்ஸ்பிளனேஷன்லயும் இருக்கும். சோ இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. சோ இப்போ ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அனுப்பிடுவோம். மெட்டீரியல் தமிழ், இங்கிலீஷ்ல இருக்கும். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது மட்டுமே போதும். இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இது நம்ம மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஆனது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல கொடுத்துருப்போம் மக்களே. சோ இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிசில இப்ப எப்படி கேட்கறாங்களோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி வந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் தான் இருக்கும். சோ இந்த டெஸ்ட்லயுமே நம்ம ஒரு மாசத்துக்கு 25 கேள்வி இருக்கும். ஆன்சருக்கு தனியா எக்ஸ்பிளனேஷனும், நம்ம எக்ஸ்பிளனேஷன்லயும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். சோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல
ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இத மட்டும் படிச்சாலே போதும். வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு மக்களே. டெலகிராம் பேஜோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா வரும். சோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாரி நியூஸ் பேப்பர் கட்டிங் இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனு, நியூஸ் அப்டேட், நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்கெட்யூல், அதே மாரி டெஸ்ட் பேட்ச் டாப்பர்ஸ் இது எல்லாமே நம்ம இந்த டெலகிராம் சேனல்ல வரும். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை 2023ல ஆரம்பிக்கப்பட்டது. மாசம் 2500 காலேஜ் முடிச்சவங்களுக்கு கொடுக்கறது வந்து அஸ்ஸாம்ல. அடுத்த ரைஸ் ஆப் வந்து உத்தரப்பிரதேசத்துல. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர் யாருன்னா உக்ரைன். லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் இழப்பு அண்ட் சேத நிதியிலிருந்து வெளிவந்த நாடு அமெரிக்கா. ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தான்ல கடத்திட்டாங்க. போனோ சாகர் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையான கூட்டு கடற்படை பயிற்சி. அடல் பிகாரி இன்ஸ்டிடியூட் வந்து மொரீஷியஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சிறந்த திரைப்படம் ஐஏஎஃப்ஏல வந்து லாபடா லேடிஸ். நோ ஸ்மோக்கிங் டே மார்ச் 12. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். டெலகிராமோட குவிஸை மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. நாளை காலைல 5 மணி மீண்டும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.